வணக்கம், சஞ்சய் காயன்ஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் கொஞ்சம் அதிக ஐட்டம் போட்டிருக்கேன் பாருங்கள். மியூல் போட்டிருக்கேன், ரூபா ஒரு 6 வெரைட்டி போட்டிருக்கேன், 2 பைசா போட்டிருக்கேன். அப்படி பாருங்கள், பார்த்து வரலாம். போன வீடியோவில் போட்டிருந்த 1950 ஃபுல் காலி, எல்லாம் சோல்டு, எல்லாம் காலி ஆயிடுச்சு. மீண்டும் 2-3 நண்பர்கள் கேட்டிருக்காங்க, அவங்களுக்கு வேண்டி வர வைக்கேன். அவர்கிட்ட இல்லை, 10 காயின் தான் இருக்குது, அதே கண்டிஷன். அந்த 10 காயின் நாளைக்கு வந்துடும், சரியா? அப்படி கேட்டவங்க நாளை காயின் வந்துடும். வீடியோ போடுறதுக்கு விட்டுட்டாலும் நீங்கள் என்கிட்ட வாங்கிக்கிடலாம். ஃபோன் போடுங்க, உங்களுக்கு தரேன். நீங்கள் வீடியோக்குள்ளே போகலாமா? பார்க்கலாம். இதெல்லாம் 2 பைசா 73 ஹைதராபாத். இது வந்து யூஎன்சி தான், யூஎன்சி காயின்ஸு. பழக்கத்துக்கெல்லாம் போகலை, அவர் டப்பாக்கில் போட்டு வச்சுருந்தது. ஹைதராபாத் மின்ட்டு 65. பார்த்துக்குங்க. இதெல்லாம் பழக்கத்துக்கு போச்சுன்னா எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். பாருங்கள், இது எல்லாமே 65 தான். கல்கட்டா மின்ட்டு பார்த்துக்கிட்டா, எல்லாம் இதுதான். உங்கள் தேவைக்கு 1-2 வேணும், வாங்கிக்கோங்க. இவ்வளோ தான் கிடைக்கும். நான் வந்து அலுமினிய காயினை வந்து யூஎன்சி தான் போடுவேன் மேக்ஸிமம். பாக்கியெல்லாம் நம்ம அலுமினியத்தில் போட்டு விட்ருவோம். ஒரு மாதிரி அது பொந்தி இருந்துச்சுன்னாலாம் அதை அலுமினியத்தில் போட்டுருவேன். பாருங்கள், எல்லாம் 65 தான். எல்லாம் ஒரே கண்டிஷனில் இருக்கும். பாருங்கள், பார்த்துக்கிட்டுலாம் பாருங்கள், எல்லாம் ஒரே கண்டிஷன். இதெல்லாம் என்றைக்கோ வந்தது, இன்றைக்கி இதை பாருங்கள். இதுலேருந்து எடுத்து ஒரு பெட்டி எடுத்து தட்டி அதை மாத்திரம் பிறக்கி போட்டிருக்கேன். இங்கே இன்னும் பிறக்க வேண்டி நிறையா இருக்குது. வேறு ஐட்டங்கள்லாம் ஒரு பெட்டி ஃபுல்லாக இருக்குது. ஓட்டரை அடித்து ஒரு நேரத்தில் போட்டிருந்தேன். இப்போமே அதுக்கெல்லாம் டைம் இல்லை. அப்படி அதிலிருந்து இன்றைக்கி எடுத்து கொஞ்சத்தை போட்டிருக்கு. இந்த ஐட்டமாக ஒரு ஐட்டம் மாத்திரம் போடுவோம்னு அதில் தான் இதெல்லாம் கிடந்தது, இந்த பெட்டிக்குள்ளே. இதெல்லாம் அந்த ஆள்கிட்ட இருந்து வாங்கினா அதே ஹோல்டர்லேயே இருக்குது. பாருங்கள், இது நம்ம ஹோல்டரில் பின்னல் அடிக்காமல் ஒட்டி வச்சுருக்கிறாரு. இது வந்து ஸ்கேர் காயின், 2 பைசா ஸ்கேர் காயின். இவ்வளோ கண்டிஷன் கிடைக்கிறது ரொம்ப ரேரு. ஒரு காயின் 50 ரூபா கொடுத்துருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா 1-2 வாங்கிக்கலாம். 73 2 காயின் தான் இருக்குது, அதையும் பார்த்துக்கோங்க. 73 வந்து 2 காயின் தான் இருக்குது. பாக்கியெல்லாம் 65. 2, 4, 6, 7, 8, 9, 10 காயின் இருக்குது. 10 காயின் இருக்கு. இது வந்து 1 கேஷ். இதை பிரித்தா தான் நல்லா தெரியும் நினைக்கிறேன். உங்களுக்கு தேவை இருக்கவங்களுக்கு நான் பிரித்து போட்டு அனுப்பிடுது. நல்ல கண்டிஷன் ஆகும். இவ்வளோ காயில் நான் இதை மாற்றலை. அப்படி வீடியோ கொஞ்சம் டைம் இல்லைன்ட்டு அப்படியே எடுத்து போட்டேன். 1 கேஷ் திருவாங்கூர் நாணயம் இருக்கிறதுல சின்ன காசு. இதெல்லாம் ரேர் காயின் தான். இதெல்லாம் கிடைக்க ரொம்ப ரேரு. திருவாங்கூர் நாணயம். இது உங்களுக்கு தேவைப்படுறவங்களுக்கு அதை நான் கலட்டி வேறு ஹோல்டரில் போட்டு தரேன். உங்களுக்கு கிளியர் ஃபோட்டோ தரேன். இது வந்து பழைய இது அவரை ஒட்டி வச்சுருந்தது. இன்சுலேஷன் டைப் வச்சு ஒட்டிருக்கிறத பார்த்துல. யாருக்கும் உங்களுக்கு கலெக்ஷனுக்கு தேவைன்னா சொல்லுங்கள், எடுத்து வேறு ஃபோட்டோ பிடிச்சி தரேன். ₹300 இது ரேட்டு. அப்படியா சைடு போயிட்டோம். நம்ம வந்து இதுவரை போடாத ஒரு வீடியோ போடுறோம் இன்றைக்கி. நான் டீலர்கிட்டெல்லாம் கேட்டேன், இதெல்லாமே கேட்டாச்சு.
அப்போ எல்லாம் நேற்று ஒரு ஆள் கொண்டு வந்தார், அவர்கிட்ட வாங்கினேன். அவர் ஒரே காயின் தான் கொண்டு வந்தார், ஒரு காயின் தான் கொண்டு வந்தார். அதுக்கு நான் இதை 3 வைக்கணுமா இந்த மியூல் காயினுக்கு. இப்போ டீலர் என்கிட்ட சொன்னார், அந்த 3 வச்சா தான் அவங்களுக்கு புரியும் அப்படின்னாரு. சரி, நம்ம இதுவரை மியூல் காயின் போட்டது கிடையாது, நம்ம லாட்டில் கூட பார்க்குறது கிடையாது. ஆனால் ரொம்ப வித்தியாசமாக தான் இருக்குது, பார்த்துட்டு பாருங்கள். பார்த்தீங்களா, ஜெகத்குரு காப்பர் நக்கல். இந்த டையில் ஸ்டீல் காயின் அடிச்சிருக்கு, அதே டையில். நியூலை பற்றி தெரிஞ்சவங்களுக்கு டக்குன்னு தெரியும். பார்த்தீங்களா, இது வந்து ஒன் சைடு தான் வரும். சிலதில் ஒன் சைடு டீலர் சொன்னார் ஒன் சைடில் வரும், இதில் டபுள் சைடுமே அதே வந்திருக்கு பாருங்கள். மியூலாம் இது ரேர் அப்படின்னாரு என்கிட்ட, ரொம்ப ரேரு அப்படின்னாரு. இது ஒன் சைடு வந்து வருமா, ஒன் சைடு வந்து ரேட்டு கொஞ்சம் கம்மியாக போகும், டபுள் சைடு அப்படின்னாரு. டபுள் சைடு தான் பார்த்துக்குங்க. இது ஸ்டீலு பார்ப்போம், கீழே வச்சு பார்ப்போம். இது மியூலு, இது ஸ்டீல் காயின். இதாச்சு. இந்த இதெல்லாம் பாருங்கள், சிங்கத்தை பாருங்கள், இதோட சிங்கத்தை இந்த ரெண்டும் சேம் வெரைட்டியாக இருக்கும். நான் டீலர்கிட்ட அவர்கிட்ட வாங்கி கிடச்சேன்னேன், நீங்கள் வீடியோ போட்டு பாருங்கள் அப்படின்னாரு என்கிட்ட. பார்த்தீங்களா, நல்லா பார்த்துக்கணும். நான் எனக்கு வேண்டாம் சார், நீங்கள் வாங்கிக்கோங்க அப்படின்னேன். நீங்கள் வீடியோ போடுங்க போகும் உங்களுக்கு அப்படின்னாரு. மியூல் காயின், இது மியூரு, இது 3 செட்டு அப்படியே கொடுத்துடலாம் அப்படின்னாரு. யாரும் வாங்க, நம்ம நேராக பேசிக்கலாம், வேணுமோ வாங்க, சரியா? விலை சொல்லலை, ஏன்னா விலை சொன்னால் சரி வராது, அவர்கிட்டே கொடுத்துடலாம் அப்படின்னு நினைக்கேன். இந்த மியூல் காயின் இது போட்டது கிடையாது. அடுத்து 1 ரூபி 1 47 1. இதெல்லாம் அன்னை காயின்ஸில், இதெல்லாம் நம்ம பெட்டியில் பழசு கிடந்தது. அடுத்த 50 1. அன்னை காயின்ஸு வந்து வேறு, அது பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு, பழையது. நானே இன்றைக்கி தான் பெட்டியில் பார்த்தேன் கிடந்தது 2. இது கொஞ்சம் விலை குறைச்சி கொடுக்க உங்களுக்கு, வாங்கிக்கோங்க. 62 1. ஆனால் கண்டிஷன் அவ்வளோ வேணும். 3 ஆச்சா? ஒரு ரூபா சேர்க்குறவங்களுக்கு ஒரு வெரைட்டியாக இருக்கட்டும் போடுதேன். 82 1 ஈவன்சி காயின்ஸ். அடுத்து அதுக்கு சின்னது வரணுங்களா? 84 ஹைதராபாத்தில் 1. 2004 1. 2004 1 2 3 4 5 6 காயின். 6 காயின் 1000 ரூபாய் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு 2 காயினுக்கு மேலே லாபம் இருக்கும். இது அப்படி எடுத்தேன்னா நான் தனித்தனியாக விற்றா வேறு மாதிரி விற்றுருவேன். இது ஒரு ஆளுக்கு சேரட்டுமே அப்படிங்கிறதுல போட்டிருக்கேன், சரியா? 6 காயின் அப்படியே கொடுக்கல, ஒரு செட் தான் இருக்குது, 2 வரைக்கும். இன்றைக்கி அது பழசில் கிடந்து அப்படி எடுத்து போட்டேன். நம்ம பெட்டியை திறந்தேன், அப்படி எடுத்து போட்டேன். இது இன்னும் நிறைய கிடக்கும், பார்க்கணும், தேடுறதுக்கெல்லாம் நேரம் இல்லை.
அடுத்து இது இப்போ வந்தது காயின் தான், இந்து ஆப்பிரிக்கா. இது வேணாலும் யாரும் வேணுங்க கேட்டு வாங்கிக்கலாம். 500 ரூபா காயின், ஆஃப் சில்வர். பெரிய காயின் கையில் பார்த்தீங்களா, பெருசு. ப்ரூஃப் செட்டில் வர்றது இதெல்லாம். தஞ்சாவூர் காயின் சென்டர் இருந்துச்சு, அதை விற்றுட்டேன். இது ஒன்று இருக்குது. இது வந்து அது இப்போ பிறகு வந்தது. யார் வேணால் வாங்கி வச்சுக்கலாம். இப்போ வெள்ளிக்கிழமை நல்லா ரேட் ஆயிடுச்சு. வேணால் டக்குன்னு வாங்கி வைங்க. ஒரு 5 வருஷம் கழிஞ்சு விற்றுன்னா ஒரு அமௌண்ட்டுக்கு இருக்கும். வாங்கி வைங்க. அடுத்து ரேர் காயின் 90, 1990 10 பைசா. 2 காயின் இருக்குது. ஒரு காயினை 250 ரூபாய்க்கு கொடுத்துருக்கேன். 250 ரேர் காயின். சரியா? 2 காயின் இருக்குது. இது கலெக்ஷனுக்கு வேணால் வாங்கிக்கலாம். 250 இதெல்லாம் சொல்லியாச்சுல்ல. இதை வாங்கிக்கோங்க. இது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு லாபம். நம்ம மனசறிஞ்சு கொடுக்குது. 84 இப்போ எவ்வளோக்கு போகுதுன்னு தெரியுங்களா? 150 ரூபா. இது இந்த கண்டிஷனில் நீங்கள் எங்கே போய் வாங்கினாலும் 50 ரூபா கொடுக்கணும். யூஎன்சி கண்டிஷனில் 82நாலே பெருசாக பேசுகிறாங்க. ஆனால் நம்ம இதை 82 எடுத்து வைக்கிறது கிடையாது. லாட்டில் அப்படி போட்டுறது. சிலவங்க 82 எடுத்து வைப்பாங்க. நம்ம 82 எடுத்து வைக்க கிடையாது. நான் ஒரு 300 400 காயின்லாம் கொடுப்பேன். அதில் எல்லாம் 82 கிடக்கும். அதில் எடுத்து வைக்க மாட்டேன். இப்படி 1 2 வர்றதை மாற்றி வைப்பேன். யூஎன்சி பார்த்துக்குங்க. 47 1 62 2004. மொத்தம் 6 காயின். உங்களுக்கு 2 3 காயின் லாபம் இருக்கும். இப்போ கணக்கு பார்த்தா 3 காயினுக்குள்ள ரேட்டு தான் வரும். 4 காயினுக்குள்ள ரேட்டு தான் வரும். வேணும் எடுத்துங்க. 1000 ரூபா ஒரு செட்டு. உங்களுக்கு 1 ரூபா ஃபுல் செட் ஆயிடுச்சு. வணக்கம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.